Sodram, 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 Sodram. Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ துதிர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் மாறாதவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. சோத்ரம், 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 சோத்ரம். சேனையிலே கர்த்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை என்ற மன்னாவளை எங்களை போஷித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. ஓ பகலிலே மேகஸ்தம இரவுல அக்னி ஸ்தமமாய் எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிக்க நன்றி. வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகபத்திரமாக அழைத்து வரப்போறாங்க. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு பகுதி கர்த்தர் ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த 2வது சனிக்கிழமையில் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் யாவரும் ஒரு மனதோடு கூடி இந்த இடத்துல உம்மை தொழுது கொள்ளும்படியாக உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையினால உடைய பிள்ளை நிரப்புங்க ஆண்டவரே. வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவர் நிரப்புறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்குள்ள ஆவியான வெளிப்படுறதுக்காக நன்றி. கர்த்தர் அபிஷேகத்தை இந்த இதில் வெளிப்படுத்துறதுக்காக நன்றி. கர்த்தரோட அழைப்பை வெளிப்படுத்துறதுக்காக நன்றி. இதோ கேட்குற செவிகள் பாக்கியம் முடியாத இருக்கக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இங்கே மாற்றம் இல்லை ஆண்டவரே. இந்த செய்தியை யூடியூப்பில் ஆன்லைனில் கேட்குற உலகத்துக்கு அடையாந்திர மனசு வரைக்கும் இந்த வார்த்தையில் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பு அடைய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி இதற்காகவே அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே வார்த்தை சுமந்து சுடர்வழி பட்டமே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுக்குள்ள இந்த ஆவியானவர் வெளிப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. சோத்ரம், 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 சோத்ரம். ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. இடம் முழுவதும் நிரம்பி வழியிறக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. ஓ இந்த வார்த்தை என்ற வெளிச்சத்தின் ஊழியத்தை ஆண்டவரே எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்கே வார்த்தை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய வெளிச்சம் உண்டாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. சோத்ரம், 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 சோத்ரம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பரிசுத்தமாக்கும் ஆனீரே, ஆமென். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் நடத்திடும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம்
செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஓ நன்றி ஆண்டவரே, எங்களை உம்முடைய கருத்தில் ஆண்டவரே ரட்சணியத்தின் பலியாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களுக்காக எல்லாவற்றும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி நீதிமான் ஆக்கி உம்முடைய ஜீவனை கொண்டு இந்த நாள் வரைக்கும் எங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துறக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா எங்கள் யாவரையும், புதிதாகும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் உருமாற்றும், உடைத்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. சொல்லுங்க, ஆளுகை ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, அப்பாவை அறிந்திடனும் வெளிப்பாடு தாருமையா, அப்பாவை அறிந்திடனும் வெளிப்பாடு தாருமையா, மனக்கண்கள் ஒளி பெறனும், மனக்கண்கள் ஒளி பெறனும், மகிமையின் அச்சாரமே, மகிமையின் அச்சாரமே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, என் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தை, என் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தை, மையால் அல்ல உம் கையாலே, மையால் அல்ல உம் கையாலே எழுதிடுமே ஏங்குகிறேன், எழுதிடுமே ஏங்குகிறேன்,
ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. நன்றி அப்பா. இந்த காலைவேளை ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னத்தினால் அந்த சபை முழுவதும் நிரப்புறதுக்காக நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் நாமத்தினால. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்கெங்க விடுதலை உண்டு என்று வசனம் சொல்லுது. ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கு அங்கெல்லாம் ஒரு விடுதலை உண்டு, ஒரு சமாதானம் உண்டு, ஒரு ஜெயம் உண்டு இயேசு நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்பின் பாதைக்குள்ள வழி நடத்துறதுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை என்ற வெளிச்சத்துக்குள்ள வழி நடத்துறதுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை என்ற அன்பின் பிரசனத்துக்காக எங்களை அரவணைக்கிறதுக்காக நன்றி செலுத்துறேன் சுனாமத்தினாலே. நீர் இல்லாமல் நாங்கள் எங்கே ஆண்டவரே போவோம் ஆண்டவரே? நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது நீங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளையும் கூட வருகிறீங்க ஆண்டவரே. உங்கள் நீதியின் வலதுகத்தினால எங்களை பிடித்து தாங்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஓரி பல துரஹல மனஹல ரபல பரபதி வரபல பரபதி வரிமணி பரப. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே, என் அன்பு நேசரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஜனங்களை அவரு 40 ஜனங்களையும் மேகஸ்தம்பமாய் அழைத்து வந்தார். மேகம் எங்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னோக்கி போனார் வசனம் சொல்லுது. அவர் பகலில் வெயிலாகிலும் இரவில் இளவாயிலும் சேதப்படுத்தால் சொன்னவர், வாக்கு தத்தம் மாறாதவர். அவர் ஒரு கொடையை போல, ஒரு தாய் சுமப்பதை போல, ஒரு கழுகு தன் குஞ்சிரை சுமந்து கொண்டு போவதை போல அவர் நம்ம சுமந்து, உன் பாதரட்சை தேய்ந்து போகவில்லை, உன் வஸ்திரம் பழமையாகவில்லை, ஒரு நாள் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் நாளை திருவிலை என்று சொல்லி ஜனங்களை போஷித்த தேவன் இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுனாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்தாவினவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதி. தேவன் நம்மை தொடர்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம். அவங்க ஒரு சில மணி நேரம் இதை ஆரம்பித்து
தேவ அபிஷேகத்துக்குள் நடத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன். அவர் இப்ப எப்படி இருக்காரா? உயிரோடு இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய், அரசாளுகிறவராய், ஒருவராய், சாகாமை உடையவராய், நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாய் அவர் இருக்கிறார். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இருக்கிறோம். இந்த தேவன் உண்மையுள்ள தேவன். இந்த தேவன் என்ன பண்ணுவாராம் அப்படின்னா, நம்ம மேலே அசைவாடிக்கொண்டே இருப்பாராம். நம்ம மத்தியில் உலாவுகிறவராம். அவர் நம்முடைய நடுவில் உலாவி நம்முடைய தேவனாய் இருக்கிற கர்த்தர் நம்முடைய தகப்பன். இந்த நாளில் அவர் சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய் நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய பிரசனம் இங்கே நிறைந்து இருக்கிற இந்த நேரத்தில். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒரு பேரோ ரெண்டு பேரோ எங்கே என் நாமத்தினால கூடியிருக்கிறீர்களோ. எத்தனை பேரை சொன்னார்? ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர். அவங்க எங்கே எந்த இடம்னு கிடையாது, எந்த இடமா இருந்தாலும் என்னுடைய நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன தேவன் அவர் உண்மையுள்ளவர். அந்த உண்மையுள்ள தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கான இடத்தை நான் உனக்கு உண்டு பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு யோசுவாவை பார்த்து. அப்போ அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் உலாவலாம், நன்மைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் சுதந்திரித்து கொள்ளலாம். உங்களுக்கு அத்தனை அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறபடினால நம்ம கரங்களை உயர்த்தி, அப்பா நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் பிள்ளை நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அவரை ஆராதிப்போமா? ஆரலாகதரா ரீபா லிகதரா ரீபா லீரா லீஷா ரீஹா தீரா ரிபலிகதிரா ரிபலபலபலபலபலபலகதரா. நன்றி செலுத்துகிறோம். ஏராளமான தேவ தூதர்களோடு உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் இந்த நேரத்தில் திறந்ததென்றால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சேனையை இங்கு பார்க்கலாம். ராஜா எங்கே உண்டோ அங்கே அவர்களுடைய சேவகரும் உண்டு. ரிபலித ரிபலிபா ரிக்கதிர லிகதிரா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவரை உயர்த்துவோமா? அவரை ஆராதிப்போம். ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன், துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறவர். தேவ தூதர்கள் நேர்த்தியாய் பாடும்போதும் அந்த துதியில பிரியப்படாமல் நம்ம எப்படி பாடினாலும், ஒரு தாய் எப்படி தன்னுடைய மழலையின் குரலை ரசிப்பாளோ அதே போல நம்முடைய துதிகளில் மயங்குகிற தேவன் அவர். நம்ம எப்படி பாடினாலும் சரிதான், நம்ம வாயை திறந்தா போதும், நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிற நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ரீதா ரீகா ரீபா லீரா லீஷா ரீதா ரிகதிரா. உங்களை ஆராதிக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா. ஆமென். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற
மாற்றவில்லையாக இந்தனரே. ஆகாகா லேலுயா, ஆகாகா லேலுயா, லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, லேலுயா. ஆமென். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உங்கள் பிள்ளைகளாய், உங்கள் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாய், உங்கள் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு பாத்திரவான்களாய் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. நன்றிப்பா, நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையில் உண்மையுள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கரங்களை பிடித்து நடத்துகிறவர், எங்கள் வழிகளுக்கெல்லாம் அதிகாரி. நாங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நீங்கள் நடுவுங்கள் சொல்லி வார்த்தையை கொண்டு எங்களை நடத்துகிற தேவன் நீங்க. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி 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 நன்றி. எல்லாவற்றிற்கும் பாத்திரு. நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் நீங்க. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி நன்றி. இந்த ஆராதனையை உங்கள் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் உங்களை மறுபடியுமாய் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல நிற்கிறதற்கு நான் கர்த்தருக்கு நன்றியுடையவளாக நிற்கிறேன். எந்தளவும் பாத்திரம் இல்லாத எங்களை கர்த்தர் அழைத்து அபிஷேகம் பண்ணி பயன்படுத்துகிற அந்த மாறாத அன்பை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால் நாங்கள் அநேக நேரங்களில் நாங்கள் உண்மையுள்ளவர்களே கிடையாது. ஆனால் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவதற்காக எங்களை அவர் நிறுத்தி இருக்கிற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றிப்பா. நீங்கள் எப்பொழுதும் நான் சொல்கிறது தான், நம்ம ஒரு இடத்துக்கு வருவதற்கு முன்பதாக, ஏன்னா அவர் எல்லாம் நேர்த்தியாக செய்யுங்க, கிரமமாக செய்யுங்க அப்படின்னு சொன்னவர். ஒருவேளை நம்ம லேட்டாக வரலாம், நான் லேட்டாக தான் வந்தேன். ஆனால் ராஜா ஒரு நாளும் லேட் பண்ணவே மாட்டார். அவர் வார்த்தையை சொன்னாலும் அதை நிறைவேற்றுவதற்கு தீவிரமாக இருப்பார். அவர் இந்த இடத்துல நம்ம வருவதற்கு முன்பதாக இங்கே யாரெல்லாம் வரப்போகிறாங்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் புடைசூழ வந்து அமர்ந்திருக்கிறார். உங்கள் கரங்களை தட்டி அந்த ராஜாதி ராஜாவுக்கு நீங்கள் மகிமை செலுத்துவீர்களா? நான் நேற்று நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், ஆண்டவரே எனக்கு ஆராதனை பண்ணலாம் தெரியாது, ஆனால் பாஸ்டர் கூப்பிடுறாங்க, நான் என்ன ஆண்டவரே சொல்லணும், என்னை கூப்பிட்றீங்க, நான் என்ன சொல்லணும் அப்படிங்கும்போது ஒரு 2 காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிச்சான். அந்த மகிமையினால், அந்த மகிமைனா என்னது? நம்ம கொரிந்தியரில் வாசிக்கலாம், ஆவியாக இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆவீர்கள் அப்படிங்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. அந்த மகிமை அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவது. அன்னைக்கு சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி முடிச்சிட்டானான். முடித்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். அவன் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டான். முடித்த உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு? அவர்கள் இட்ட தகன பலிகளையும் மற்ற எல்லா பலிகளையும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பட்சித்ததான். தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிச்சான். ஆசாரியர்கள் கூட
அங்கே நிற்க முடியாதபடி அந்த பிரசன்னத்தின் மிகுதி காணப்பட்டுச்சான். அதுக்கு அடுத்த வசனம் தெளிவாய் கர்த்தர் சொன்னார், அந்த மகிமையையும் அந்த இறங்கி வந்த அக்கினியையும் அந்த வெளிப்பட்ட மகிமையையும் ஜனங்கள் இஸ்ரவேலர் பார்த்தார்களாம். ரீதா ரீபா லீரா லீஷா ரிபலிப லிபலிகதிரா. தெளிவான திருஷ்டாந்தங்களினால் கர்த்தர் தம்மை உயிரோடு இருக்கிறவராய் உங்களுக்கு காணப்பட போகிறார். பிரத்யட்சமா கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். அவர் உங்களோடு இருப்பதை நீங்க கண்ணார காண போகிறீர்கள் இயேசுவின் நாமத்தினால. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ இந்த வார்த்தையை, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தது உண்மை என்றால், இந்த நாள்ல இரத்தம் சிந்தப்பட்ட பின்பு அவர் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நான் பார்ப்பேன், நான் கட்டாயம் பார்ப்பேன், இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ நீங்க கர்த்தருடைய மகிமையை கண்ணார காண்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால. இது நிச்சயமா நடக்க போகுது. மகிமை வந்தா என்ன நடக்கும்? மாற்றம் நடக்கும். மகிமை வந்தா என்ன நடக்கும்? கர்த்தர் உயர்த்த ஆரம்பிப்பாரு. மகிமை வந்தா என்ன நடக்கும்? உங்களுடைய சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க இதுவரை எந்த ரூபம் உடையவர்களாய் இருந்தாலும் சரிதான், இனி இந்த நாள்லேருந்து நீங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் ஒரு கட்ட மகிமையிலேருந்து அடுத்த கட்ட மகிமைக்குள்ள, ஒரு கட்ட உயர்விலிருந்து அடுத்த கட்ட உயர்வுக்குள்ள கர்த்தர் உங்களை அழைத்து செல்வாராக. அந்த மகிமையை நீங்கள் அனுபவிப்பீர்களாக இயேசுவின் நாமத்தினால. இது ஒரு காரியம். என்ன ஒரு காரியம் கர்த்தர் தெளிவாக என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன்னா கர்த்தர் சொன்னதை அப்படியே சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறபடினால என்ன சொன்னார்னா, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளாம். இன்னைக்கு தேவை நமக்கு என்னது? அவர் என் கூட இருக்கிறாருங்கிற உணர்வு, அந்த பிரசன்னம். ஸ்கூலில் பிள்ளைங்கெல்லாம் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. அப்போ நம்ம பெயரை வாசிக்கும்போது நம்ம ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட், நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கையை தூக்கி நம்ம சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய பிரசன்னமும் இருக்கும். அவர் தான் பிரசன்னம், அவர் கூட இருக்கிறது தான் பிரசன்னம். இன்னைக்கு நமக்கு தேவையானதும் அந்த பிரசன்னம் தான். இது அடுத்து சொன்னார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். யாரால? கர்த்தரால், அவருடைய பிரசன்னத்தினால. என்ன ஒரு முக்கியமான காரியம் கர்த்தர் என்ன சொன்னார்னா, பெராக்கா சம்பவங்கள் நடைபெற போகிறது அந்த பிரசன்னத்தின் மிகுதினால. அன்னைக்கு தாவீது சொன்னா, உங்களால் நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேனே. ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்தா என்ன நடக்கும்? சேனைக்குள்ளே பாய்ந்தா என்ன நடக்கும்? அங்கே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்னைக்கு யோசபாத் ராஜா கொள்ளையிட்டான்னு வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் யோசபாத் ராஜா 3 நாளாய் கொள்ளையிட்டானா. அந்த இடத்துக்கு பெராக்கானி பெயரிட்டாங்களாம். அந்த கொள்ளை மிகவும் மிகுதியாக இருந்ததா. இந்த நாளில் நன்மைகளை கொள்ளையடிக்க போறீங்க இயேசுவின் நாமத்தினால. அது மிகுதியாய் இருக்க போகிறது இயேசுவின் நாமத்தினால. யோசபாத் ராஜா என்ன செய்தான் அப்படின்னா, பாடி துதித்தானா. நீங்க துதிக்க துதிக்க, நீங்க ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க, அவரை பாட பாட உங்க வாழ்க்கையில கொள்ளையின் அளவு மிகுதியாக போகிறது. அவருடைய பிரசன்னத்துல நீங்க அமர்ந்து, அப்பா நீங்க போதும், எனக்கு எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்வீங்கன்னு சொல்லி வாய்களை திறந்து நீங்க பாடுனீங்க அப்படின்னா, அல்லது நீங்க அமைதியா இருந்தா கூட போதும், அவருடைய பிரசன்னத்துல நீங்க உங்க இருதயத்தில் ஆர்ப்பரிக்கிறவர்களாய் நீங்க இருந்தீங்க அப்படின்னா, பெராக்கா சம்பவங்கள் இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில வெளிப்படணும்னு ஆவியானவர் சொல்றாரு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறவர், பறந்து காக்கிற பட்சியை போல உங்க மேல ஆதரவாயிருக்கிற கர்த்தர் இந்த மேல் வீட்டு அறையில சம்பூர்ணமாய் கர்த்தர் பொழிந்தருளப்படுவாராக. அன்னைக்கு மேல் வீட்டு சம்பவங்கள் எப்படி நடந்ததோ அதே போல இந்த நாளிலும் அந்த காரியங்கள் நடைபெற ஆரம்பிப்பதாக. அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அந்த முடிந்த பிறகு 3வது அதிகாரம் சொல்லுது,
பயந்து போயிருந்தவர்கள் தைரியமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்களாம். நீங்க தைரியமாய் உங்க காரியங்களை நடத்துவீர்கள் இயேசுவின் நாமத்தினால. எழும்பி நின்று சோர்வடையாம பயப்படாம தைரியமா உங்க குடும்பத்தின் காரியங்களை நீங்க எழும்பி செய்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை வைராக்கியமாய் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால. அவருடைய பிரசன்னத்தை நம்ம வரவேற்று ஒரு பாடலை நம்ம பாடுவோம். நன்றிப்பா, நன்றி. இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒரு சிறு கூட்டமாய் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ராஜாதி ராஜாவினுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக. நன்றி செலுத்துகிறோம். நன்றி. உங்க வாழ்க்கையில வேண்டுவதில்லை, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகவே ஆவியானவர் சொல்றாரு. சூரியன் வேண்டுவதில்லை, சந்திரன் வேண்டுவதில்லை. நான் என்ன அர்த்தம் தெரியுமா? அப்ப நம்ம சூரியன் நமக்கு வேண்டாமா? வேணும், சூரிய வெளிச்சம் நமக்கு வேணும். ஆனா இந்த உலகத்தின் காரியங்கள் உன்னை சேதப்படுத்த முடியாது. நான் தான் உன் கரங்களை பிடித்து நடத்த போகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்க பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா. நன்றிப்பா, நன்றி. உங்க வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் நீங்க அந்நிய பாஷையில பேசணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா அதுதான் மேலானதா, அதுதான் பாக்கியமானதா, அது தேவர்களின் பாஷையா. நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது நீங்க கர்த்தருக்கும் உங்களுக்குமான காரியங்கள் ரகசியமாய் வெளிப்படுத்தப்படுகிறதா? வாய்களை திறந்து நீங்க பேசுவீங்களா? நாவின் கட்டுகள் இந்த நாள்ல கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அந்த நாள்ல ஊமையன் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு எப்படி தெளிவாய் பேசினானோ அதே போல உங்களுடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. அவரை துதிப்பதற்கு, வேதத்தின் ரகசியங்களை பேசுவதற்கு, அவரை பாடுவதற்கு உங்க வாய கர்த்தர் நன்மையினால் நிரப்புவாராக. ரதரப லபலப 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 ரிதரிப லிபலிப லிபலிப லிமலிப லிபலிகதிரா ரிஷரிப லிபலிப லிபலிப லிகதிரா ரகதர 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 ரகதரா ரப்பலரா ரிஷரிப லிப லிகதிரா ரீதா ரீபா லீமா ரீதா ரீபா லீரா லீஷா ரீகா தீரா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? நமக்குள்ள அசைவாடி வெறுமையாயிருக்கிறத நிரப்புகிற ஆவியானவர் அவர். ஒழுங்கின்மையை ஒழுங்காய் மாற்றுகிற ஆவியானவர் அவர். உங்க இருதயத்துக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க பொருளாதாரத்துக்குள்ள, உங்க ஊழியத்துக்குள்ள, உங்களுடைய எல்லாவற்றிற்கும் அவர் அசைவாடி, அவர் ஊடுருவி, அவர் உலாவி வெறுமைகள் எல்லாவற்றையும் நீக்கி நிறைவாய் மாற்றப் போகிறார். ராகதாரா ரீகதீரா லீப்பரீரா ரீஷரி கதீர லீப ரீப லீம லீர லீத ரீப லீகதீரா ரக்கதரா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒருத்தர் கூட இன்னைக்கு வெறுமையா போகக்கூடாது. இன்னைக்கு ஒரு சேர் கூட இன்னைக்கு நிரம்பணும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் நீங்க ஆவியானவரே. நீங்க நிரப்புங்கப்பா. நன்மைகளினால நிரப்புங்க, கிருபைகளினால நிரப்புங்க, வரங்களினால நிரப்புங்க, வல்லமையினால நீங்க நிரப்புங்க, நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானவர் வந்தா என்ன தெரியுமா நடக்கும்? சுகம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது உங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரிபூர்ண சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. உங்க உள் உறுப்புகள்ல பலவீனம் இருந்தாலும் சரிதான், உங்களுடைய வெளி உறுப்புகள்ல பலவீனம் இருந்தாலும் சரிதான், ஆவியானவர் இந்த நேரத்துல உங்களை விடுதலையாக்குகிறார். விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக இயேசுவின் நாமத்தினால. எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில ஒருத்தன் பட்டுச்சா அப்படின்னா அவன் அந்த வியாதி நீங்கி அவன் சுகமாயிருப்பான். இந்த நாள்ல சுகவாழ்வு துளிர்ப்பதாக இயேசுவின் நாமத்தினால, சுகவாழ்வு துளிர்ப்பதாக இயேசுவின் நாமத்தினால. நம்ம ஒரே ஒரு பாட்டை மட்டும் நம்ம பாடுவோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா,
எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆகாக பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட அதிசயமே ஆட்கொண்ட அதிசயமே ஆறுதலே அடைக்கலமே ஆறுதலே அடைக்கலமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆகாக பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அன்றைக்கு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது தேவ பிரசன்னம். குருடரின் கண்களை திறந்தது தேவனுடைய பிரசன்னம். ஊமையன பேச வைத்தது தேவனுடைய பிரசன்னம். திமிர்வாதனக்காரனை அவன் படுக்கையிலிருந்து நீ எழுந்து நடன்னு சொன்னது தேவனுடைய பிரசன்னம். குறைவுகளை நிறைவாக்குவது தேவனுடைய பிரசன்னம். முடவனை துள்ளி குதித்து ஓடி நடக்கும்படி செய்தது தேவ பிரசன்னம். அப்போ எல்லாவற்றிலும் மேலானது எது? தேவனுடைய பிரசன்னம். ஏன்னா ஒரு 2 ஸ்டான்ஸாக இருக்குது. நம்ம வாய்களை திறந்து நம்ம பாடுவோம். கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே ஆறுதலே அடைக்கலமே ஆறுதலே அடைக்கலமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆகாக பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கெட்டி சேரணுமே இன்னும் கெட்டி சேரணுமே. பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆகாக பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அப்பா போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. அப்பா உங்கள் பிரசன்னத்துக்குள்ள உங்கள் மகிமைக்குள்ள இந்த நாளில் நீங்கள் சொன்ன வார்த்தைக்குள்ளே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். பெராக்கா ஆரம்பிக்கிற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் மகிமையினால் நீங்கள் எங்களை மறுரூபப்படுத்த போகிற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் மகிமையினால் எங்களை நிரப்பி எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றப் போகிற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம். வார்த்தைக்காக அவளோடு காத்திருக்கிறோம்ப்பா. ராஜா இந்த நாளில் ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்குமா. இந்த நாளில் எங்களுக்கு தேவையான வார்த்தை உங்கள் பிள்ளைகளை கொண்டு நீங்கள் பேச போகிற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தை இந்த நாள்லேருந்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர்னு சொன்ன வார்த்தையின்படி பேசுகிற பிள்ளைகளை உங்கள் கருத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வல்லமையாய் வார்த்தை வெளிப்படட்டும். இருதயங்கள் ஆற்றப்படும்படிக்கு, கண்ணீர்கள் துடைக்கப்படும்படிக்கு, காயங்கள் ஆற்றி
நிரந்தரமாக அந்த காயமே இல்லாதபடிக்கு இந்த நாளில் வார்த்தை வெளிப்படட்டும்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் கொடுக்குறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரேஸ் லார்ட். தேங்க்ஸ். உங்களுடைய அன்பின் ஆராதனையில் தேவனாம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் எங்கெங்கேயோ விடுதலை உண்டு என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆவியானவர் இங்கே தான் இருக்கிறார், எங்கேயும் இல்லை, நம்மளுக்குள்ளே தான் இருக்கிறாரு. எப்பயுமே நம்மளுக்கு ஒரு விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் கூட நாட்களில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாம தான் தேங்க்ஸ் பண்ணுகிறேன். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கூட நம்ம மத்தியில் விசேஷமாக என் அன்பு சகோதரி, ஆவிக்குரிய தாய், அல்லேலூயா, ஆவிக்குரிய தாய் சகோதரி பாஸ்டர் லீலாமா அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 11 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். நான் என்னோட இல்லை, நான் அவங்களோட பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன். அல்லேலூயா. பெங்களூரில் அவங்களோட பைபிள் காலேஜ் போய் அநேக இடங்களில் போய் அவங்க சபைக்கு போய் உதவி பண்ணி பார்த்தா இந்த பக்கத்தில் தான் அவங்க ஆராதனை சர்ச்சு வச்சுருக்காங்க. ஒரு 2-3 வருஷமாக எனக்கு தெரியல எனக்கு. அல்லேலூயா. போன வாரத்துக்கு முதல் வாரம் தான் அவங்களை சந்திக்க முடியாது. கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். நல்ல ஒரு அன்பின் பிரசனம்னு சொல்லலாம். அவங்களுடைய வார்த்தையும் சரி, அவங்களோட மக்களை அரவணைக்கணும் சரி, அவங்க சபை மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாக்கியவான்கள். அல்லேலூயா. அந்த தாயினோட நிழல்லே இருப்பாங்க. நானும் அந்த நிழலில் கொஞ்ச நாள் இருந்தேன், இன்னும் அதிகமாக இருக்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மத்தியில் அம்மா வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் முடிகிற ஒவ்வொரு பகுதி கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக அருமையான பாஸ்டர் லீலாமா வந்து ஜெபிப்பாங்க. ஆமே. சில கரங்களை தட்டி வரவேற்போம் அம்மா. இந்த காலை வேளையில் கூட நம்ம எல்லோரும் நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறது ஆலயம் தானேன்னு நமக்கு ஒரு சந்தோஷம். எவ்வளோ பேருக்கு கிடைக்காத நமக்கு ஒரு ஸ்லாக்கியை கொடுத்துருக்காரு. என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு இந்து குடும்பத்துலேருந்து நாங்கள் வந்தவங்க. என்ன எங்கள் அக்காலாம் 2 பேர், நான் 4 பெண்ணு. ஒரு சின்ன சாட்சி சொல்லிட்டு சொல்கிறேன். இல்லை அவங்க நாங்கள் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்தோம். 2 அக்காவும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதில் ஒரு அண்ணனுக்கு ஆர்சியில் முடிஞ்சிச்சு. எனக்காக திருமணத்துக்காக ரொம்ப ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு கல்யாணமே வேணாம் சாமி அப்படின்னு சொல்லி இயேசுப்பாக்காக ரொம்ப பக்தியாக மாப்பிள்ளை வர்றப்பெல்லாம் சொன்னேன், வாழ்கிறதே ஒரே வாழ்க்கை தான் கல்யாணம், அது உங்களுக்காக தான் நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ பாருங்கள், அப்படி ஒரு ஆண்டவர் வாஞ்சை கொடுத்து வீட்டுக்கு தெரியாமையே போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ட்ரெஸ்ஸு கூட கொண்டு போகலை, அங்கே கொண்டு வரவங்கள வச்சு ஒரு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. ஏன்னா இயேசுப்பாவோட மேலே உள்ள அன்பு. அப்புறம் 3 நாள் ஃபாதர் கூட்டத்தில் போய் ஒரு மீட்டிங்கில் இருந்து அபிஷேகம் கிடச்சிருச்சு. அந்த அபிஷேகம் சொன்ன மாதிரி சிஸ்டர் சொன்ன மாதிரி அது கிடைச்ச பிறகு ஆண்டவருக்காக தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரே வாஞ்சை பாருங்கள். அந்த வாஞ்சையும் சாமி நிறைவேற்று. எங்கள் சர்ச்சில் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் கொண்டு வந்தார். என்ன நான் இன்னொரு சபைக்கு போகும்போது அந்த சபைக்கு இன்னொரு ஊழியக்காரர் வந்தார் மெட்ராஸ்லேருந்து. ஆனால் அவர் எங்கள் வீட்டில் ஒரு என்ன கேஸ்ட்டு என்ன ஏதுன்னு ஒன்று கூட கேட்கல. அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு 1994 கல்யாணம். என்னான்னு கூட கேட்கல, பார்க்க கூட யாரும் இல்லை. அவ்வளோ சரி பார்ப்போன்னு ஒரே மேரேஜ் பண்ணி நான் இப்போ பெர்க்மான்ஸ் ஃபாதர்கிட்ட தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அவங்க மூலமாக கர்த்தருடைய நாமத்தை கிருபை மூலமாகவும் மேரேஜ் அவர் தான் எனக்கு பண்ணி வச்சு. அவர் பெரிய சிலாக்கி. அதுக்கப்புறம் பாருங்கள், எங்கள் அக்கா குடும்பம், அன்னை பெரிய அக்கா குடும்பம், பெரிய அன்னை குடும்பம், பெரிய தம்பி, இன்னொரு அக்கா தங்கச்சி குடும்பம், எல்லாமே இப்போ 3 பேர் எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஊழியம் செய்கிறோம். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியை நமக்கு கொடுதான். ஆனால் நம்ம இங்கே வருகிறதா சில பேர் எவ்வளோ பேர் நேரம் இல்லை நம்ம எப்படியாவது சாக்கு பக்கம் சொல்கிறோம். வர நேரத்துக்கே வாங்க. நான் அந்த நாட்களில் கூட்டத்துக்கு வரும்போது சீக்கிரமாக வந்து அங்கே சேரெல்லாம் கூட்டுவேன். ஒரு ஸ்கூலில் நடத்துவாங்க மாலை கூட்டத்துக்கு. அதெல்லாம் பாத்திமா ஸ்கூலில் ஆரப்பாளையத்தில் வந்து கூட்டி எல்லாம் சுத்தப்படுத்துவோம். பாருங்கள், இரவு ஜெபத்துக்காக ஓடுவோம், பகல் கூட்டமாக உபாச ஜெபமாக எல்லா ஜெபத்துக்கும் அந்த வாஞ்சை. சங்கீதம் 42 வாசிக்கிறோம்ல, மானானது நீரோடைய வாஞ்சத்து கதிருமா போல் நம்ம ஆத்துமா அது மேலே தாகமாக இருந்துச்சுன்னு வாங்குகிறோம். அப்படி கதரும் போது கர்த்தர் நம்முடைய வாஞ்சையோட நம்முடைய எண்ணங்களை நம்முடைய ஏக்கங்களை எல்லாம் அறிந்திருக்கா. பாருங்கள், நான் ஒரு ஊழியக்காராயெல்லாம் அப்படி வருவேன்னு எனக்கு கனவு கூட நினச்சதில்ல. அவருக்காக கொஞ்ச நாள் நம்ம ஓடணும், அவ்வளோதான். இருக்கிற கொஞ்ச காலம் என்ன எப்போ ஆண்டவர் வரப்போதோ தெரியாது. அதனால் அவருக்காக நம்ம வாழும்போது பாருங்கள், நம்முடைய வாஞ்சையை பார்த்து ஆண்டவர் ஒரு ஊழியம் கொடுத்து அநேகருக்கு போய் ஆண்டவர் என்ன தங்கச்சி வீட்டுக்காரர் ஊழியம் செய்கிறாங்க வேலூரில், தம்பி வந்து அவனியாபுரத்தில் ஊழியம் செய்கிறாங்க. நான் இந்த வாரம் எங்கள் சர்ச்சுக்கு வருவான் பாஸ்டா ஊழியம் செய்கிறாப்புல. பாருங்களேன், ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார். ஆனால் ரோமர் 8 வாசம் எவர்களை முன்குறித்தாரோ
அவர்கள் அழைத்திருக்கிறார். எவர்கள் அழைத்தாரோ அவர்கள் நீதிமானாக்கியிருக்கார். யார்களை நீதிமானாக்கிறோ மகிமைப்படுத்திருக்கா, அவர்களை இன்னமும் மகிமைப்படுத்துவேன்றார். ஆனால் ஆண்டவர் இந்த ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஜன உபாகத்தில் வாசிக்கிறோம், உனக்கு ஒப்பானவன் யார், உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவருடைய மேடுகளெல்லாம் நீ மிதிப்பாயின்றிருக்கு. நான் ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாத்து கொண்டு ஓடும்போது ஆண்டவர் சொல்ல, சங்கீதம் 46:10 சொல்கிறாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிகும்படி உங்களை பூமியிலே உயர்த்துவேன்றார், ஜாதிகளிலே உயர்த்துவேன்றார். அப்படியாய் உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஆண்டவரே நன்றியாப்பா, 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 நன்றியாப்பா. நம்மளை இருளில் வாழ்ந்த நம்மளை வெளிச்சத்தில் கொண்டு வந்தார். பாவிகளாக இருந்த நம்மளை பரிசுத்தமாக்கினார். அவர் பிள்ளையாக மாற்றினார். அவருடைய நிருபங்கள்லாம் மாத்திராருடைய பங்காளிகள்லாம் மாத்திரார், அப்படியே சுகந்தராக மாத்திரார். அவரோட பண்ணின உடன்படிக்கையில் வாழும்படியாக கர்த்தர் மட்டும் கிருபை கொடுத்தாரே, அதுக்கெல்லாம் சாமி நன்றி. இந்த வேலையில் கூட காலை வேலையில் ஆண்டவரே சாட்சி சொல்லும்படி தகப்பன் அடியே நீ கொண்டு வந்ததுக்கா தகப்பனே நன்றியப்பா. நாங்கள் அல்லப்பா, நாங்கள் ஞானசானம் எடுக்கும்போது மறித்துட்டோம், உம்மால நாங்கள் பிழைக்கிறோம், உம்மால நாங்கள் அசைக்கிறோம், உம்மால பிழைக்கிறோம் சாமி. நீர் மாத்திரம் எங்களை மகிமைப்படும்படி செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நன்றி. இந்த சாட்சியை நான் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நன்றியாப்பா, நன்றியாப்பா, நன்றியாப்பா. ஆண்டவர் தீமத்தில் எழுதுறாரு, உங்களுக்கு எனக்கு சாட்சிகளாக நீங்கள் இருப்பீங்கன்றார். அப்படியா எங்களை மாற்றுறதுக்காக நன்றி சாமிதம்மா. இப்போ இந்த காலை கூட்டத்தை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. சகோதரர்கள் ஒருமித்து வாசப்பட எத்தனை இன்பம் ஏற்றதுமாக இருக்குதுமா வச்சுருக்கிறப்பா. ஆரோனில் சிரசில் ஊற்றப்பட்ட தாடி வழியில் அங்கிக்கு தைலத்துக்கு ஒப்பாக இருக்குதுன்னு வாசிக்கப்பா. அந்த அபிஷேகத்தை இந்த இலையில ஊற்றுங்க சாமி. நன்றியாப்பா, 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 நன்றி நன்றி. சிறுமந்தையை பயப்பட கர்த்தர் பெரிய காரியம் செய்வான்னு வாசிக்கிறோம்ப்பா. நன்றியாப்பா, நன்றியாப்பா, நன்றி தகப்பனே, நன்றியப்பா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமானான்னு வாசிக்கிறோமாப்பா. நன்றியாப்பா, நன்றி. என்னை கேளு, ஜாதிகள் நமக்கு சொந்தமாக பூமி எல்லைகளை சுதந்திரமாக தருவீங்கப்பா. வந்திருக்க ஒவ்வொருவோடு நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே நன்றி. நீ வார்த்தையாக தகப்பனே, மனுஷன் 44 மாத்திரமல்ல தேவனை புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பான்னு சொன்னீங்கப்பா. நன்றியாப்பா, 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 நன்றி தகப்பரே அப்பா. நன்றி நன்றி. ஊரில் ஒருவர் வம்சத்தில் 2 பேருமா தெரிந்து கொண்டு நீங்கள் வந்திருக்க ஒவ்வொருவரே குடும்பமாக அவங்க கோத்திரமாக தண்டையில் வரும்படி கர்த்தனை கிருபை செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நன்றியாப்பா, நன்றி. ஒவ்வொருவோட பேசுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிங்க. ஆண்டவரே நன்றி. அவர் வார்த்தையை கேட்கும் போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம், ஆலயத்துக்கு வருவதும் ஒரு ஆசீர்வாதம், பைபிளை எடுத்து படிக்கும் போதும் ஒரு ஆசீர்வாதம். அதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ நேரம் அவருக்காக செலவு பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் கர்த்தர் ரெட்டத்தனையாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவரே நன்றியாப்பா, நன்றியாப்பா. மரியாள் நாங்கள் 8 சிஸ்டர் சொன்னாங்க, தேவையானது ஒன்று மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்கன்னு வசிக்கிறோம்ப்பா. அவங்க எப்பொழுதும் பாதத்திலே சாமிக்கிட்ட பாத்தில் உட்காந்து அவங்க நல்ல பங்கை தெரிந்து கொண்டபடியாக நடி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் அப்படி நல்ல பங்கு தெரிந்து கொள்ள என்ன எங்களுக்கு கிருபை செய்யுங்க, என்ன கிருபை செய்யுங்க. ஆண்டவரே முடிவு பிறந்து நினைத்து நிற்கவனே ரட்சிக்கப்படுவான்றது சாமி. அப்படியாக ஓட்டத்தோட எங்களுக்கு இன்னும் கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே நன்றி. வந்திருக்க ஒவ்வொருவரும் என்ன வாஞ்சையோட என்ன தேவை நமக்கு தான் சாமி தெரியும்பப்பா. ஆண்டவரே நாங்கள் மனிதர்கள் முகத்தை பார்க்குறோம், நீர் அவருடைய இருதயத்தெல்லாம் ஆராய்ந்து அறிகிறவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் சாமி. அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் உங்களை போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டி உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை பண்ணுவேன்னு சொன்னீங்க சாமி. மெய்யாகவே ஒவ்வொருவரும் இந்த மாதத்தில் நடத்துங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவைன்னு உமக்கு தான் சாமி தெரியும்ப்பா. ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக நடத்தி வந்தீங்கப்பா. 5 அப்பா 2 மீன் 5000 பேர் கொடுத்து போஷித்து மீதியாக எடுத்தவரையா அப்பா. நன்றி. காக்கையை கொண்டு போஷித்தீங்கப்பா. அப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் நடத்துவீராக சொல்லிக்கிறோம்ப்பா. அப்பா நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. குடும்பத்தை கூட விசேஷமாக ஆசீர்வதிங்கப்பா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதாவான கனம் பண்ணுவானீங்கப்பா. ஊழியக்காரன் எங்கே இருக்கா நான் அங்கே இருப்பேன்னு சொன்னீங்கப்பா. அவர்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றுவேனீங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி. மெய்யாகவே உயர்த்துங்கப்பா. உயர்த்த வேண்டிய காலத்தில் உயர்த்தி மெய்யாகவே ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவோடும் நீங்கள் பேசுங்க, நீரே நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த கால வேலை ரத்த கோட்டைக்குள்ளே மூடி காத்துக்கொள்வீராக சொல்லிக்கிறோம். இந்த ஜெபத்தை விசேஷமாக தகப்பன உங்கள் கருத்தில் கொடுக்குறோம்ப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாள் இங்கே நடக்கிற அப்பா என் வீடு சகலச்சா அப்படியா நீர் ஆசீர்வதிங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சபையை மந்த சபையை பெருக பண்ணுவீராக சொல்லுங்க, பெருக பண்ணிங்க, ஆசீர்வதிங்க. அவங்க சந்ததிகளை பேரன் பேத்திகளை
மகன் குடும்பம் மருமக்கமாக இருக்க பேரை பேத்தி சந்ததிகளை ஆசீர்வதிக்க முடியாது சொல்லிக்கிறப்பா. மெய்யாக ஆசீர்வதிங்க, ரத்த கோட்டைகளை மூடி காத்துக்கொள்ளுப்பா. செய்தி வேலையை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறீங்க நல்ல பிதாவே, ஆமென். இப்பயும் கூட நல்ல ஒரு அருமையான இந்த வேளையில் வந்து மறுபடியும் ஒரு விசை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வார்த்தையின் வெளிச்சத்தின் ஊழியத்தின் சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் கொடுத்த கிருபைகள் எல்லாருமே, அல்லேலூயா, என்னால் இல்லை, கர்த்தர் கொடுத்த கிருபைகள். அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதே கர்த்தருடைய கிருபை தான். என்னுடைய பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்காதனும் அல்ல, தெய்வ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படிக்கு இங்கே ஆவியானவர் மகிமைப்படுகிறார் என்பதை நான் இப்பொழுது வாஞ்சிக்கிறேன். இந்த நாட்களோடு ஒரு மறுபடியுமாக நல்ல ஒரு ஆவிக்குரிய வார்த்தையில் நம்ம கடந்து போகும்படிக்கு ஒரு விசேஷ செய்தியை நம்ம கேட்க போகிறோம். ரெண்டு ஸ்பீக்கர் வந்திருக்கிறாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு அன்பு மகள் நிசா அவங்க வந்து ஒரு செய்தி பரிமாறிக்குவாங்க. அடுத்தபடியாக எங்கள் மூத்த சகோதரி அவங்க வெயிட்டில் ஏற்றிங்கிட்டு அவங்க கொடுப்பாங்க. நாங்கள் சபையின் சார்பாக உங்களோட கரங்களை தட்டி வரவேற்கிறோம். நிசா சிஸ்டர் வந்து Hallelujah. Praise the Lord. God is good. Now God is good சொன்னா நீங்க என்ன சொன்னா all the time. Okay? God is good all the time. Amen. Hallelujah. இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறது வந்து அவரோட கிருபை. நம்ம பிளான் பண்ணல, அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். இந்த டைம் இந்த இடத்துல அவர் நமக்காக சோ பண்ணி வச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு தேவன் வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை ஒரு ஓப்பன் செக் மாதிரி என்னைக்கோ கொடுத்துட்டாரு. அது கிளைம் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு? நம்மளோட பொறுப்பு. நம்ம வீட்டில் தூங்கிக்கிட்டு உலக பிரகாரமான காரியத்தை பார்த்துட்டா கிரெடிட் ஆகுமா? ஆகாது. ஸோ இந்த பிளெஸ்ஸிங் கிரெடிட் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட டைமையும் நம்மளையும் தேவனோட பாதத்தில் நம்ம வந்து சோ பண்ணணும். ஓகே, இன்றைக்கி வந்து சிஸ்டர் அழகாக லீட் பண்ணாங்க. சிஸ்டர் அழகான ஒரு ப்ரேயர் பண்ணாங்க. அவரோட பிரசனத்தில் நமக்கு முன்னாடி அவரோட பிரசனை இந்த இடத்துல இருந்து நம்மளை வரவேற்றது, அதுக்காக கொடான கொடி நன்றி. நம்ம வந்து பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இல்லை நம்ம கூட இருக்கவங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நினைப்பாங்க, என்ன சனிக்கிழமை தூங்காமல் இவங்க எதுக்கு கோயிலுக்கு போகிறாங்க, இல்லை ஏன் இங்கே போகிறாங்க, ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க, ஏன் வெளியில் போகிறாங்கன்னு. உலக பிரகாரமானவங்களுக்கு பார்த்தா நம்ம கிறுக்கர்கள் மாதிரி தோணும். we might look like a loose, right? But we are different. We are mad in Christ. MAD, mad, make a difference. We are not same as the people in this world. We are chosen by the Lord, so we are different. Amen. Hallelujah. When we are different, கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம ஒவ்வொருவரும் இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மற்றவங்க வந்து மற்ற காரியங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க, ஆனால் நமக்கு தேவனோட பிரசனை முக்கியம். ஆமென். நம்ம நிமித்தம் நம்மளோட குடும்பம் நம்மளோட ஜெனரேஷன்ஸ் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். God is good all the time. All the time God is good. Amen. Amen. Hallelujah. நம்ம சில நேரம் சர்ச்சுக்கு வந்து டைமில் வந்து நம்ம வந்து நான் என்னோட பாஸ்டர் கிட்டேருந்து லேர்ன் பண்ணது என்னென்னா, அவர் சொல்கிறது, நீங்கள் 9 o'clock சர்ச்னால் 8:45 சர்ச்சில் இருக்கணும். இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த நாள் முழுவதும் அந்த வாரம் முழுவதும் கடவுள் உங்களை காத்து கொண்டதுக்காக நன்றி சொல்லணும். ஏன்னா நமக்கு முன்னாடி அவர் நமக்கு வெயிட் பண்ண, என்னோட அன்பு மகள் இன்னைக்கு வரப்போகிறா, என்னோட அன்பு மகன் இன்னைக்கு வரப்போகிறான் என்னை பார்க்குறதுக்குன்னு. அதனால நம்ம எவ்வளோ ஆர்வமாக ஓடி வரணும், அவரை பார்க்குறதுக்கு இன்னும் உற்சாகமாக வருவோம். நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் பர்ஃபெக்டாக வந்துட்டீங்க. இதை நம்ம வந்து நிறைய பேருக்கு நம்ம இதை சொல்லணும். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது. சர்ச் தானே, வர்ஷிப் முடியட்டும் அப்புறம் போவோம், மெசேஜ் தான் முக்கியம் அப்படின்னு இல்லை. நீங்கள் என்னைக்கு வர்ஷிப் அட்டன் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களை நீங்கள் வந்து ஃபெர்டைல் ஆக்கிக்கிறீங்க. எப்படி ஒரு விவசாயி வந்து டைரெக்டாக கொண்டு போய் சீடை சோ பண்ணுறது இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, அவர் அந்த ஃபீல்டை சுத்தம் பண்ணுறாரு, அதில் தேவையில்லாத வீட்ஸ் எல்லாம் பிடுங்கி போடுறாரு, தேவையில்லாத செடிகளை பிடுங்கி போட்டு அதை உழுது அதை ஃபெர்டைல் ஆக்கிடுறாரு அந்த லேண்டை. அதுக்கப்புறம் அந்த சீடை போட்டோன்னே என்ன ஆகுது,
மல்டிப்ளை ஆகி அழகாக அது வளருது. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்காந்து உங்களை சமர்ப்பித்து உட்காந்த உடனே என்ன பண்ணுறாரு கடவுள்? உங்களை வந்து உழுது உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. நம்ம வாய்களை திறந்து பாட்டை பாடி அவரை துதித்து அவரோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது என்ன ஆகுது? நம்ம ஒரு ஃபெர்டைல் லேண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த வேர்டு வந்து நமக்குள்ளே வெரி வெல்லாக க்ரோ ஆகுது. ஃப்ரூட்ஃபுல் வேர்டாக க்ரோ ஆகுது. அது நமக்கு மட்டும் மல்டிப்ளைக்கு ஆசீர்வாதம் கொடுக்காது, நம்மளோட ஃபேமிலிக்கு, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு, நம்ம ஜெனரேஷன்ஸ்க்கு நம்ம அந்த பிளஸ்ஸிங்கை கொண்டு போகிறோம். ஆமென். ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். ஸோ இந்த காரியத்தை உங்ககிட்ட இன்றைக்கி சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் எல்லோரும் டைமுக்கு வரீங்க, பட் ஸ்டில் நம்ம அதை நம்ம ஃபேமிலிக்கு, நமக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம சொல்லணும். அதனால ஒரு சர்வீஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அங்கே உட்காருங்க. ஒரு மீல் போகிறீங்க, ஒரு விருந்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு வாழை இலை போட்டு நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னு டைரெக்டாக ரச சாதம் கொடுப்பாங்களா? இல்லை. ஆரம்பத்தில் உப்புலேருந்து கடைசி பிரியாணிலேருந்து பாயசம் வரைக்கும் நமக்கு வேணும்னு எதிர்பார்ப்போம். கரெக்ட் தானே? அதே வாஞ்சியோடு நம்ம வரணும். சபைக்கு வரும்போது ஆரம்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. கடவுளை இன்னைக்கு நான் போகும்போது ஃபுல் பேக்டாக போகணும். கடவுளை இந்த பிளஸ்ஸிங் அப்படியே கொண்டு போய் என் வீட்டில் நான் எல்லார் மேலேயும் அதை வந்து நான் பிளஸ் பண்ணணுன்ற அந்த வாஞ்சியோடி வரணும். தேவனோட வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது. ஆமென். இன்னைக்கு வந்து நான் பாச சொல்லும்போது பாச எனக்கு கொடுத்ததான இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நன்றி. தேவனோட வார்த்தை கொடுக்கறதுக்காக நான் ப்ரேயர் பண்ணும்போது கடவுள் எனக்கு கொடுத்ததான 2 விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து டிசிப்ளின், இன்னொன்று வந்து டெசிஷன். இது ரெண்டும், இந்த 2 டியும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவரு நம்மளை எப்படி சிருஷ்டித்திருக்காரு? அவரோட சாயலில் சிருஷ்டித்திருக்காரு. எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ்! நம்ம வந்து அவரோட சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். நம்மளை ஏஞ்சல் மாதிரி ஒரு ஓரமாக நின்று பாட்டு பாடுன்னு சொல்லலை. அவரை என்ன ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருன்னு சொல்லலை. ரோபோட் மாதிரி வைக்கல. He has given us the freedom to decide and the freedom to live, the authority. என்னென்ன அவர் சிருஷ்டித்துக்காரோ அது எல்லாத்தையும் நம்மளை தான் அவர் வந்து ஆளுகை செய்ய சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் உங்களுக்கு எனக்கு இன்றைக்கி இருக்குது. நீங்களும் நானும் ராஜாக்களும் ராஜாத்திகளுமாக இருக்கிறோம் அவரோட பிரசன்னத்தில். ஆமென். அவர் எல்லா டெசிஷன் மேக்கிங்கும் நம்ம கையில் தான் கொடுத்துருக்காரு. அவர் சொல்லலை நீ ரைட் எடுத்து லெஃப்டில் தான் போகணுன்னு அவர் சொல்லலை. டெசிஷனை உங்கள் கையில் தான் கொடுத்துருக்காரு. டிசிப்ளினை உங்கள் கையில் தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் என்ன செய்யணுன்றதை தான் இந்த புக்கில் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை ஃபாலோ பண்ண வேண்டியது யாரோடது கடமை? நம்மளோட கடமை. நம்ம இந்த கடமையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்? முழு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஓப்பன் செக். இந்த செக்கு கிரெடிட் ஆகணுமா இல்லையான்றது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 2 காரியம் என்னென்னா டிசிப்ளின் அண்ட் டெசிஷன். இது 2 ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம ரைட்டான டெசிஷன் எடுத்திருக்கோம். நேற்றுக்கு ஈவினிங்கே நினச்சிட்டோம், இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு போகிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் நம்ம நினச்சிட்டோம். ஸோ இட்ஸ் அ ரைட் டெசிஷன் வி ஹேவ் மேட். அதே மாதிரி நமக்கு இந்த டிசிப்ளின் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியம். எப்போ போகிறோம், இந்த டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபுல்னஸ் கொடுக்குறோமா, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பைபிள் வந்து நமக்கு ஒரு ஜீவ புத்தகம். நம்ம எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு வந்து நமக்கு இந்த ஒரு புக்கு மட்டும் போதும். இது மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளை அவர் சாயலில் கிரியேட் பண்ணனால we carry the holy blood of Jesus. we carry the holy DNA. நீங்களும் நானும் சும்மா சாதாரணவும் கிடையாது. நமக்காக விலையேற பெற்றது ரத்தத்தினால் அவர் நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஆமென். he has redeemed us. ஆமென். அதனால் நமக்கு எந்த கில்ட்டி கான்ஷியஸும் வேண்டாம். ஐயோ நம்மக்கிட்ட வந்து அக்யூசர் போடுவான், நீ இன்றைக்கி ஜெபம் பண்ணல, நீ இது செய்யலை, நீ அது பண்ணல, நீ இப்படி பேசுகிற, நீ கோவப்படுற. ஆமாம் நான் அப்படி தான், ஆனால் எனக்காக அவர் இருக்கிறார். ஆமென். எனக்காக அவர் இருக்கிறார். இந்த இடத்துல நான் இருக்கிறேன், என் தேவனோட பிரச்சனை இருக்குது, அவர் என்னை சுத்திகரிக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிறார். ஆமென் சொல்லி நம்ம அவனை வந்து ஃபைட் பண்ணி ஓவர் கம் பண்ணோம். ஒரு நாளும் நீங்கள் வந்து அவன் பேசுகிறத கேட்காதீங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி அவனை நீங்கள் வெளியில் துரத்தி விடுங்க. பிகாஸ் we carry the holy DNA. Amen. Amen. God is good all the time. Amen. Amen. Very good. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல் இதில் வந்து டிசிப்ளின்றது வந்து இன்றைக்கி உலக பிரகாரமான காரியத்தில் நம்ம ஈஸியாக கேட்குறது ஜஸ்ட் கோ அலாங் த ஃப்ளோ. எல்லோரும் சொல்லுவாங்க, எல்லாரும் மாதிரி நீங்களும் போங்க, அப்படியே அந்த மந்தையோடி மந்தையாக
சேர்ந்து போங்க. இல்லை, நம்மளை அதுக்காக அவர் கிரியேட் பண்ணலை. நம்மளை He has created us to be a different person in this world. டேனியல் நம்ம லைஃப்பில் ஓகே 2 கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆப்ரஹாம், இன்னொன்று வந்து டேனியல் டிசிப்ளினில். ஸோ இப்போ ஆப்ரஹாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் போய் நம்ம நிறைய தடவை ஜெனிசிஸ் படிச்சிருப்போம். ஆப்ரஹாமுக்கு வந்து கடவுள் ஒரு அழகான பேர் கொடுத்துருந்தார். அவருக்கு என்ன பேர் கொடுத்துருந்தார்? விசுவாசத்தின் தகப்பன். and he was also called the friend of the God. அவர் தேவனோட நண்பனாக இருந்தார். எவ்வளோ பெரிய டைட்டில் அது! அது ஈஸியாக கிடச்சிடாது எல்லாருக்கும். கரெக்ட் தானே? தேவனோட நண்பன். நண்பன்னா யார்? ஒரு நண்பர்கிட்ட நீங்கள் எவ்வளோ ஓப்பனாக பேசுவீங்க, எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ணுவீங்க, ஐடியாஸ் கேட்பீங்க எல்லா இடத்துலையும். ஸோ தேவன் அவரை அந்த பொசிஷனில் வச்சுருந்தார். ஏன்னா பிகாஸ் he was very disciplined person, very faithful. 2 காரியம். ஒன்று வந்து அவரை வந்து தேவன் பிரித்து வர சொன்னார். அவரோட கூட்டத்திலேருந்து நீங்கள் பிரிந்து வாங்க. அப்போ அவர் கேட்கல, கடவுளே நான் எங்கே போகணும், எந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல எனக்கு தேவையான காரியம் எல்லாம் இருக்குமா அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. கடவுள் பிரித்து போக சொன்னோன்னு அவர் என்ன பண்ணார்? அவர் மனைவியும் லோட் அவரோட நெஃப்யூவையும் கூட்டிகிட்டு அவர் பிரிஞ்சு போயிட்டார். ஆனால் அவர் கேட்கவே இல்லை எங்கே போகிறேன்னு. ஆனால் அதே இடத்துல போகும்போது அவருக்கு ப்ராப்ளம் வருது. அவருக்கும் அவர் நெஃப்யூக்கும் வந்து ப்ராப்ளம் வருது. அவங்களுக்குள்ளே இருந்த மந்தைகளுக்கு அந்த பார்த்துக்கிற காவலாளிகளுக்கு இடையில பிரச்சனை வருது. அப்பயும் ஆப்ரஹாம் என்ன சொல்கிறாரு? லோட், உனக்கு எது இடம் வேணுமோ நீ அதை எடுத்துகிட்டு போயிரு, நம்ம இதோடி நம்மளோட எல்லா சொத்துக்களையும் பிரிச்சுக்கலாம், ஆடு எவ்வளோ இருக்கோ மாடு எவ்வளோ இருக்கோ நம்ம பிரிச்சுக்கலான்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்லலை எனக்கு இது வேணும்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை. ஆனால் லோட் என்ன பண்ணுறாரு? அவர் பார்க்குறாரு, அவர் கண்ணுக்கு எதெல்லாம் பச்சை பசேர்னு தெரியுதோ, நல்ல செழிப்பாக தெரியுதோ, அந்த பங்கை அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்போ ஆப்ரஹாம்க்கு இருந்தது நல்ல பங்கா? இல்லை, அவருக்கு இருந்தது வறண்ட நிலம். அப்போ தேவன் சொல்கிறாரு, நீ எந்த பகுதியை நீ சூஸ் பண்ணி கால் எடுத்து போறியோ அதை நீ சுதந்திரிப்ப, அந்த இடத்த நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஒபீடியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளும் சில நேரத்தில் வந்து நம்ம பார்க்குற டிஸ்டன்ஸில் காரியங்கள் செழிப்பாக இருக்காது. அதை நோக்கி நீங்கள் போகாதீங்க, செழிப்பை நோக்கி போகாதீங்க, உங்களோடு இருக்கிற தேவனை நோக்கி நீங்கள் நடங்க. அப்போ ப்ராஸ்பெரிட்டி உங்களுக்கு முன்னாடி அங்கே வரும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு ஒரு முக்கியமான பாத்திரம். இன்றைக்கி தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். உங்களோட சிச்சுவேஷன்ஸை பார்த்து நீங்கள் வந்து சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கிற தேவன் பெரிய தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன், அவனை சிருஷ்டித்த தேவன், He is the supernatural God. ஆமென், ஹல்லேலூயா. அவரை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அவரோட நாமம் பெரியது. ஸோ அதனால் உங்கள் சூழ்நிலை ஓவர் கம் பண்றதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த காரியத்தை பார்த்தீங்கன்னா தேவன் வந்து சொல்றாரு, ஆப்ரஹாம் நீ வந்து உன்னோட சன் ஐசக்கை வந்து எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு. அவருக்கே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனை அவன் தங்கத்தட்டில் வச்சு தாண்டிட்டு இருக்கான். இப்போ தேவன் என்ன சொல்றாரு? நீ கூட்டிகிட்டு போய் அவனை ஸ்லாட்டர் பண்ண. அவன் ஆர்கியூ பண்ணவே இல்லை. அவன் ஒய்ஃப் கிட்ட ஒப்பீனியன் கூட கேட்கல, ஏமா நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு. நாங்கள் சும்மா அந்த மலை மேலே ட்ரெக்கிங் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்னிக் பேக் மட்டும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டார். மலைக்கு இப்போ பையனுக்கும் தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் அந்த மலை மேலே கூட்டிகிட்டு போய் அவர் வந்து அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அந்த கமிட்மெண்ட் பிட்வீன் காட் அண்ட் ஆப்ரஹாம் வாஸ் கிரேட். கரெக்ட். இன்றைக்கி நம்மளும் அதை பார்க்கும்போது அந்த இடத்துல நம்மளை போட்டு பார்த்தோன்னா கடவுளே இல்லை ராங் கால் நினச்சிட்டு நம்ம ஃபோனை வச்சுருவோம். கடவுளை நினைக்கிறேன் இது வேறு யாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு நம்ம இதை அவாய்ட் பண்ண பார்ப்போம். இல்லை கடவுள்கிட்ட ஆர்கியூ பண்ணுவோம், ஏன் கடவுளை இப்படி நீங்களே எனக்கு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு பிள்ளையை தந்திருக்கீங்கன்னு சொல்லி நம்ம கவுண்ட்டை ஆர்கியூ பண்ணுவோம். ஆனால் அவர் ஆர்கியூ பண்ணவே இல்லை. அவர் வந்து அதை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக எடுத்து அந்த இடத்துல கொண்டு போய் அந்த மகனை படுக்க வச்சு அந்த கத்தியை ஓங்கும் போது என்னாச்சு? அந்த ஏஞ்சல், the voice of the Lord stopped him, right? அந்த இடத்துல ஒரு ரேம், ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்து அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இந்த 2 காரியங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஒபீடியன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் இருந்துச்சு. கடவுளை அவர் ஆசீர்வதித்தார். அவருக்கு சின்ன ப்ராமிஸ்லாம் கொடுக்கல. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி கேட்குறோம்? ஆப்ரஹாம்ஸ் ஜெனரேஷனல் பிளெஸ்ஸிங்ஸ். ஆமென். வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் போலையும் மணல் போலையும் உங்களோட ஜெனரேஷன்ஸை நான் மல்டிப்ளை பண்ணுவேன். இன்னைக்கு we are receiving the blessings of Abraham in the name of Jesus. Amen. God is good all the time. All the time God is good. Amen. இரண்டாவது விஷயத்தை பார்த்தோன்னா டேனியல் ஒரு உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல் பர்சன். ஒரு கிறிஸ்துவன் வந்து அவரை மாதிரி தான் இருக்கணும். அவரோட ஞானத்தினால அவரோட சிறு வயசுலேயே என்ன ஆகுது? அந்த கிங் வந்து அவர் சூஸ் பண்ணி வைக்கிறாரு, ப்ரிப்பேர் பண்ணுறாரு.
அவங்கள ஒரு ஜெனரேஷனை ரெடி பண்ணுறதுக்கு. அப்போ அவரோட பேலஸில் இருக்கும்போது அவருக்கு என்ன டைப் ஆஃப் ஃபுட் கொடுப்பாங்க? ராஜா சூஸ் பண்ணுற ஃபுட்டு தான் அவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்போ டேனியல் கூட யாரெல்லாம் இருந்தாங்க? ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவங்க எல்லாரும் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வாலிபர்கள், நல்ல ஞானமுள்ள வாலிபர்களை வந்து கடவுள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு நிறைய பேரை இது பண்ணுறதுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ராஜா சொல்கிறார், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஃபுட் ரெடி பண்ணுங்க, ஒயின் ரெடி பண்ணி வைங்க, ஃபுட் ரெடி பண்ணி வைங்கன்னு. ஆனால் இவங்க என்ன ஆயிடுச்சு, இவங்க வந்து they were strict in their laws. கிங் வந்து என்னை கொல்ல போகிறாங்க, இது நான் ஃபாலோ பண்ணேன்னா, பட் தே ஆர் வெரி ஃபர்ம். அப்போ அவங்க சொன்ன ஒரே காரணம், என் தேவன் என்னை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றாமல் விட்டாலும் சரி நான் அவரை மாத்திரம்தான் வர்ஷிப் பண்ணுவேன். ஏமேன். இன்றைக்கி நம்மளும் இந்த உலகத்தில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய காரியங்கள் நமக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் we must stand firm, cling on to the God. கடவுளை பிடித்து கொள்ளுங்க. ஏசப்பா இந்த சிச்சுவேஷன் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் என் கூட இருங்க, என்னை ஓவர் கம் பண்ண நீங்கள் எனக்கு. அவருக்கு வழிகள் தெரியும், நம்ம வழி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எல்லா ஜன்னல் கதவு எல்லாம் அடைச்சிருந்தாலும் கூரையை பிச்சுட்டு காப்பாற்றுவார். Amen. Hallelujah. He is mighty to do that. God is good all the time. All the time God is good. Amen. அப்போ அந்த சூடான அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபர்னன்ஸ்க்கு தமிழில் என்ன சொல்லிங்க, சூளை. ஆமாம், அந்த சூளையை வந்து நார்மலோட 7 தடவை அதிகமாக வச்சுருக்காங்க. தூக்கிட்டு போன ஆட்களே கரிஞ்சி செத்து போயிட்டாங்க, தூக்கிட்டு போன சோல்ஜரே. இவங்க கைகளை கட்டி அவங்கள கொண்டு போய் உள்ளால தூக்கி போடுறாங்க, தூக்கிட்டு போனவங்களே கரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ ராஜா தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. பார்க்கும்போது என்ன ஆகுது, அவங்க 3 பேர் ப்ளஸ் இடத்த விட்டு நான் போக மாட்டேன், நான் வந்து உங்கள் கூட தான் இருப்பேன் நானுன்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் அவங்க கூட வைக்கிறார். அவங்க வந்து ஏன்னா அவங்களோட மாமியாரை வந்து ஒரு சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டாங்க, ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. இன்னொன்று என்ன பார்த்தானா, இந்த ஃபெயிலியர்ஸ்லேயும் அவங்களோட தெய்வன் அவங்கள வல்லமையாக வழி நடத்திட்டு வந்தார். ஸோ அது நிமித்தம் நான் அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்ல, நான் உங்கள் கூட தான் இருப்பேன், நீங்கள் போக இடம்லாம் உங்கள் கூடலாம் நான் வருவேன், ஏன்னா உங்களோட தெய்வன் தான் இனிமேல் என்னோட தெய்வன் சொல்லி அவள் வந்து பெற்றுக்கொள்கிறாள். அந்த ரைட் டெசிஷனால் என்ன ஆகுது, அவள் போகிற இடத்துல வந்து என்ன ஆகுது, ஒரு ஃபேவர் ஆஃப் காட், ஒரு ஃபேவர் ஆஃப் காட் அவன் மேலே வருது. வந்து என்ன ஆகுது, போவோஸ் என்ற பெரிய பணக்காரன், ரைட், அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறாரு. இன்றைக்கி வந்து ஜீசஸ் அந்த ஜெனரேஷன்லேருந்து நமக்கு கிடைச்சார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த பைபிளில் அவங்க இருக்கிறாங்க, அவங்களோட பேர் இருக்குது, ஏன்னா அந்த ஃபேவர் அவங்க எடுத்ததான இந்த ரைட் டெசிஷன். கரெக்ட் தானே? ஸோ இந்த ரைட் டெசிஷன் நம்ம வாழ்க்கையிலையும் பல தடவை வேணும். உலகம் நம்மளை வந்து டிஃப்ரெண்ட், என்னம்மா நீ இங்கேயே உட்காந்துட்ருக்க, இன்னும் நீ அங்கே போமா. எத்தனை பேர் 1000 டெசிஷன் கொடுத்துருப்பாங்க ரூத்துக்கு. ஆனால் she was very stern and very strong in her decision to follow Naomi, her mother-in-law, and also follow the God she served. அது நிமித்தம் என்ன ஆகுது, the favor of God, கிருபை அவள் மேலே இருந்தது, அவரோட காருண்யம் அவர் மேலே இருந்தது. அதனால தேவன் ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி மேரியை நம்ம பார்த்தோன்னா, அந்த இடத்துல அவங்களோட சுச்சுவேஷனை யோசித்து பாருங்கள். அவங்க வெறும் என்கேஜ்மெண்ட் தான் ஆகியிருக்கிறாங்க. ஒரு தூதர் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து ஒரு பேபி பிறக்க போகுதுன்னு. இன்றைக்கி சுச்சுவேஷன் நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா? உடனே ஜன்னல் கதவெல்லாம் இருக்க மூடிடுவீங்க. கரெக்ட் தானே? இதை அக்செப்டே பண்ணவே முடியாது. நான் நிறைய தடவை யோசிப்பேன். இன்றைக்கி நம்ம அதை லைட்டாக எடுத்துகிட்டு போகிறோம், ஆமாம் இப்படி நடந்துச்சுன்னு. ஆனால் அந்த இடத்துல நம்மளை அந்த பொசிஷனில் போட்டு பாருங்கள். உங்கள் ஃபேமிலியும் உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. யார் உங்களை நம்பவே மாட்டாங்க. நீங்கள் யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. உங்கள் ஃபேமிலி நம்ப மாட்டாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ண போகிற அந்த நபர் உங்களை நம்ப மாட்டாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் she made a right decision. She did not talk against the decision. அவங்க பேசவே இல்லை, அவங்க அப்படியே அதை அக்ரி பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ரைட் டெசிஷன் அவங்க எடுத்தாங்க. அது நிமித்தம் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஆமென். The world was saved. ஆமென். நமக்கு ஒரு பாலகன் கிடைச்சாரு, அவரோட நாமத்தினால நம்மளும் நம் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. We received Jesus, right, because of the right decision. ஸோ இன்றைக்கும் நம்ம லைஃப்பில் நம்ம எடுக்க வேண்டிய 2 காரியங்கள் என்னென்னா, ரைட் டிசிப்ளின் அண்ட் ரைட் டெசிஷன். இந்த 4 காரியத்தையும் நீங்கள் உங்கள் வீட்டில் போய், பைபிள் ஸ்கிரிப்சர்ஸ் நிறைய எடுத்து வச்சுருந்தேன், பட் வந்து டைம் கான்ஸ்டன்ட்னால நான் வந்து அதை உங்ககிட்டே விடுறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சாப்டர்ஸ் தான், நீங்கள் இன்னும் ரீட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை வந்து தேவன் இடத்துல ஒப்பு கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப விசேஷமான காரியம். அதுவும் இந்த இடத்துல நம்ம கொடுக்கும்போது தான் நம்மளையும் நம்ம ஃபேமிலியும் கடவுள் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிடுவோம். எல்லாம் கண்களை மூடி வச்சோம் பண்ணுவோம்.
அன்புள்ள இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, நீர் கொடுத்ததான் அந்த நல்ல வேலைக்காக நன்றி சுவாமி. உம்மோட கிருபையின் பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களுக்கு முன்பாக இந்த இடத்துல நீர் வந்து எங்களை ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி சுவாமி. அப்பா, இங்கே இருக்க ஒவ்வொருவரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம். விசேஷமாய் தாவீது பாஸ்டரும் அவங்க மனைவியும் அவங்க குடும்பத்தையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா, அவர் எடுத்ததான் இந்த தீர்க்கமான முடிவுக்கும் அவர் கொடுத்ததான் இந்த ஊழியத்துக்காக நன்றி சுவாமி. அவர் எடுத்து செல்றதான் அந்த வார்த்தை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க சாமி. அது போகும் இடமெல்லாம் ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுக்க, உம்மோட வெளிச்சத்தை ஷைன் பண்ண கிருபை செய்யுங்க. அது பலருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிறதான எங்கள் ஒவ்வொருவரையும் பாத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிங்க சாமி. உம்மோட வெளிச்சத்தையும் உம்மோட உப்பையும் எடுத்து செல்ற பிள்ளைகளாக எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க சாமி. நாங்கள் போகும் இடமெல்லாம் உம்மோட பிரசன்னம் முன் செல்லட்டும் சாமி. அப்பா, நீர் ஆண்டவரே எங்களை நீர் நடத்தி வர தயவுக்காக நன்றி சாமி. உம்மோட கண்ணின் மணியை போல காத்து வர தயவுக்காய் கோடான கொடி நன்றி ராஜா. அப்பா, எங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் சாமி. You are the Lord of multiplication, oh Father God Jesus. We surrender everything unto your feet, Lord Jesus. அப்பா, உமக்கு சித்தமில்லாத காரியம் எங்களிடத்தில் இருந்தால் அதை முற்றிலும் எடுத்து போடுங்க சாமி. உமக்கு உகந்த பாத்திரமாய் நீங்கள் மாற்றுங்க. உமக்கு உகந்த பாத்திரம், உம்மோட வார்த்தையை எடுத்து செல்ற பிள்ளையாய் இருக்க நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க சாமி. அப்பா, இந்த வேலையிலையும் ராஜா எல்லாவற்றையும் உம்மோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. அப்பா, அப்பத்தையும் தண்ணி நீங்கள் ஆசீர்வதிங்க சாமி. அப்பா, பலவீனங்கள் இருந்தால் இயேசுவின் நாமத்தினால பலப்படுத்துங்க சாமி. நல்ல சுகத்தை நீங்கள் கட்டளையிடுங்க சாமி. அப்பா, நீர் பெரியவர், நீர் வல்லவர் சாமி. உமால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சாமி. உம்மோட நாமத்துக்கு பெரிதாக ஒரு நாமமும் இல்லை ராஜா. அப்பா, when we call upon your name, Lord Jesus Christ, let all the sickness be gone, Lord Jesus. Let us be healed in your name, Lord Jesus, and protected under your feathers, Lord Jesus. We surrender everything unto your feet. In Jesus' mighty name we pray. Amen. Amen. ஆஸ்வதிப்பராக. அட்வான்ஸாக முடிச்சிட்டிங்க. இன்னும் உங்களுக்கு டைம் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. இன்னும் கூட அழகான ஒரு செய்தி எப்படி நான் 5 நிமிஷம் நான் வெயிட் பண்ணோம். ஒன்றும் இல்லை, அடுத்து ஜூலை மாதம் ஒரு பெண்கள் கூடுகை இங்கே இருக்குது. அப்போதுக்கு வந்து தேவ ஆவியானவர்களோடு பேசுவாராக. அல்லேலூயா. பெண்கள் கூட்டம் வைக்க போகிறோம். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. ஜூலை மாதம் அந்த எந்த டேட் ஏசப்பா சொல்கிறேன்னு இருக்கிறாரு, அதில் ஒரு பெண்கள் கூட்டம் வைக்க போகிறோம். அன்றைக்கி வந்து ஆரம்ப ஜெபம் பண்ணி கொடுத்து நான் வந்து அங்கே உட்காந்துருவேன். நீங்கள் தான் நடத்த போகிறீங்க இல்லையா? சீபாராணி சிஸ்டர், மைசா சிஸ்டர், எல்லோரும் நீங்கள் சகோதரிகள்லாம் இங்கே வந்து எல்லாருமே வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பகுதி எடுத்து நடத்த போகிறீங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அந்த ஜூலை மாதம் பெண்கள் கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அதே ஜூலையிலேயே வந்து ஒரு பாஸ்டர் சின்ன ஒரு என்னை போல் இருக்கிற ஒரு சிறிய ஊழியர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒரு பாஸ்ட் மீட்டிங் எனக்கு போடணும், ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது போடணும்னு விரும்புகிறோம். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணால் ஜெபத்தில் மற்றையெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குருவார், தேவன் நடத்துவார். அதனால் வந்து மகளுக்கு அதிகமாக இன்னும் பேசக்கூடிய நேரங்களையும் நான் உதவி கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்ம மத்தியில் இப்பொழுது ஒரு சின்ன ஆஃபரிங் வேலையை முடிச்சுட்டு கூட நம்ம செய்திக்குள்ளே பாராமல் போகணும்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து செய்தி ஆஃபரிங் முடிச்சிட்டோம்னா இன்னும் அடுத்து இன்னும் செய்திகள் இருக்குது. அன்பு சகோதரி சீபாராணி அவங்க வந்து பேசுவாங்க. இப்பொழுது காணிக்கையை ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான பால்ராஜ் அப்பா வந்து ஒரு காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும்போது முடித்த உடனே ஒரு காணிக்கை பாடல் மத்தியில் இருக்கிற அன்பு சிஸ்டர் ஜெயா சிஸ்டர் வந்து ஒரு காணிக்கை பாடல் பாடுவாங்க. அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கைக்காக அப்பா ஜெபம் பண்ணுவாங்க. கரெக்டா? கரெக்டு. காணிக்கைக்காக ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெயிப்போம். பரமுள்ள பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. பரிசுத்தமுள்ள தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆராய்ந்து முடியாத பெரிய பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிற தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம், போலுகிறோம், வணங்குகிறோம், நமஸ்கரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பணிகிறோம் சுவாமி. நீங்கள் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே, உயிருள்ள தேவன், பேசுகின்ற தேவன் ஆண்டவரே, நீதியின் தேவன் ஆண்டவரே, அநீதிக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் ஆண்டவரே.
எங்களை காப்பாற்றுகின்ற தேவன் ஆண்டவரே. கரம் பிடித்து அழைத்து செல்கிற ஆண்டவரே. கண்ணீரை துடைப்பேன், கண்மணி போல காப்பேன், மார்போடு அணைத்துக் கொள்வேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே. கொடான கோடி நன்றி ஆண்டவரே, கொடான கோடி நன்றி சுவாமி. அருமையான இந்த ஆலயத்தில் ஆண்டவரே நீங்கள் இருக்கிற அசைவாடுகிறதுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காணிக்கை வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த காணிக்கை வேலையை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்துங்க சுவாமி. இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அளவில்லாமல் ஆசீர்வதித்து வர கிருபைக்காய் கொடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. பணிவோடும் தாழ்மையோடு கெஞ்சி முடிக்கிறேன் பரவ தகப்பனே. ஆமென். ஜெய சிஸ்டம் வந்து ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை இந்த அருமையான இன்னைக்கு வந்து காலையில் நான் இந்த சபைக்கு வந்திருக்கும்போது அங்கே வச்சு வந்த உடனே ஒரு ஜெபம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தாருன்னா, இன்றைக்கி நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கணும்ப்பா, இந்த சபையை விட்டு நம்ம போகும்போது ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். நான் ப்ரேயர் பண்ண மாதிரி அந்த சிஸ்டர் அவங்க வந்து டிசிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை குறித்து நான் ரொம்ப மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும், ஒரு டிசிஷனோடு தான் நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம போகணும். என்னென்னா, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன். உயிருள்ள நாளெல்லாம் நான் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன், காரியங்களை செய்ய வைப்பார். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்திரே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்திரே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்திரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது. கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன்,
வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழை செழிக்க வைத்திரே. இயேசுராஜனே. ஆமென். சந்தோஷம். தேவனில் இது ஒரு குளிர்ச்சியான வேலை. அல்லேலூயா. வெக்கை காலமெல்லாம் போய் நம்மளுக்கு தேவன் வந்து நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு குளிர்ச்சியான வேலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்யருமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. சொல்லுங்க. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே, கடுமழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. கடுமழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. அவர் நம்மளுக்கு காப்பகமாக இருக்கிறார். வெயில் நேரத்தில் குளிர் நிழலாக இருக்கிறாரு. அல்லேலூயா. நன்மையான காரியங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுப்பார். தன் பிள்ளைகளுக்கு நலமானதை கொடுக்குற தகப்பன். அல்லேலூயா. கரந்தட்டி ஆசீர்வதிப்போமா. இப்பொழுதும் ஒரு விசேஷ நேரத்தில் வந்திருக்கிறோம். இப்பொழுது மத்தியில் இருக்கிற அன்பு சிவாராணி அம்மா வந்து ஒரு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வாங்க. அவனை வரவேற்க முடியாது. நம்ம கரங்களை தட்டி வரவேற்போம். வா அப்படின்னு. அப்போ நான் போன உடனே எக்ஸாமினர் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறார், போ அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் பயந்துட்டே உள்ளே போனால் குட்டை என்னம்மா ஓட்ஸ் என்னை மெல்ல கேட்டு என்ன செய்த அப்படின்னு சொன்னார். ப்ராக்டிக்கல் செய்தியா அப்படின்னு. செய்து அப்படின்னு. ஐ couldn't ஃபைண்ட் மெனி பேரசைட்ஸ், ஃபியூ பேரசைட்ஸ் பார்த்தேன். அது மட்டும் டேப்லெட் காலத்தில் போட்டிருக்கேன். ஐ டென்ட் ஹேவ் மச் டைம் அப்படின்னு சொன்னேன். என்ன தேடிக்கிட்டே இருந்ததுனால டைம் இல்லை, அதனால தான். அப்போ அவர் கேட்டார், நீ செய்தியா ஃபுல்லாக செய்தி அதை எடிட் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னார், மேடத்தை பக்கத்துலேயே வச்சு என் பக்கத்துலேயே வச்சு நெக்ஸ்ட்டு பேட்சில் இதே மாதிரி டேப்லெட் காட்டம் போட்டு எழுத சொல்லுங்க. இதே மாதிரி டேப்லெட் காலம் போட்டு இந்த ரிசல்ட்டை ப்ரெசென்ட் பண்ண சொல்லுங்கள். தே நீட் நாட் ரைட் லாங் பேஜஸ், எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இது தேவையில்லை. நீங்கள் அவங்க செய்கிறாங்க, பட் ஆஸ்க் தம் டு ரைட் இது, அது எனக்கு வேல்யூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஐ வாஸ் ப்ரைசிங் காட். இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாக, பட் ஐ ரொம்ப நான் இதை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது எனக்கு ஞாபகம் ஆண்டவர் கொடுத்தார். இந்த மாதிரி ஒரு ஆன் த ஸ்பாட் ஒரு ஒரு கவுன்சிலிங் என் மைண்டுக்குள்ளே வந்தது. அதை நான் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது எனக்கு மறக்காது. ஏன்னா அப்படி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஐ வாஸ் நர்வஸ். அப்படியே அழுதுட்டு நின்றுட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு ப்ரைஸ் எனக்கு கிடைச்ச உடனே, அந்த எக்ஸாமினரே என்னை கூப்பிட்டு சொன்ன உடனே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அந்த பேட்சில் அந்த செட்டில் ஐ காட் த ஃபஸ்ட் மார்க் இன் தட் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டுக்கே நான் அந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேன். அப்போ அது கடவுளோட கிருபை. அது பெரிய ஆச்சரியம். இன்றைக்கி வரைக்கும் அது என்னோடய இருதயத்தில் இருக்குது. 77 ஐ டிட் மை எம்எஸ்சி ஃபைனல் இயர். அப்போ நடந்தது இப்போ வரைக்கும் அது அப்படியே மைண்டில் இருக்குது. கர்த்தர் அப்படி செய்தார். நிறைய நாட்களில் அந்த மாதிரி செய்திருக்கிறார். ஐ காட் ஸ்டேட் அவார்டு ஆல்சோ. அதுவும் அப்படி தான். நான் as a டீச்சர் நிறைய ஒர்க்கு பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒர்க்கு அது இது எது கொடுத்தாலும் செய்வேன். எல்லாத்தையும் நான் இது பண்ணுவேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை அப்படி நான் எஜுகேட் பண்ணுவேன். என்னோடய சப்ஜெக்டில் யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது. பயாலஜி இஸ் மை சப்ஜெக்ட். ஐ டாட் 12th ஸ்டாண்டர்ட். அப்போ அவங்க ஒருத்தர் கூட ஃபெயில் ஆக விட மாட்டேன். 32 years ஐ
ஒர்க்டு. நான் டீச் பண்ணேன். அந்த 32 இயர்ஸ் 32 பேட்சஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட படித்தாங்க. ஒருத்தர் கூட ஃபெயில் ஆகலை. என்னோடய பயாலஜியில் ஒருத்தர் கூட ஃபெயில் ஆகலை. எல்லாரும் அவுட் ஆஃப் வாங்கியிருக்காங்க, எல்லாரும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் தே பிகம் டாக்டர்ஸ். நிறைய சிட்டிலேயே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, என்ஜினியர்ஸ் இருக்காங்க. பயாலஜி ஃபஸ்ட் குரூப் படித்தேன். தே ஹேட் அ ஆப்ஷன். மெடிசனும் போகலாம், இன்ஜினியரிங் போகலாம், எது வேணாலும் போகலாம். வேறெவர் ஐ கோ ஐ மீட் மை ஸ்டூடெண்ட்ஸு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை. அது அது இன் மை டீச்சிங் லைன். ஆஃப்டர் தட் ஐ பிகம் அ ஹெட் மிஸ்ட்ரஸ். அப்பவும் நிறைய நான் காரியங்களை செய்தேன். ஃபைனலி காட் அவார்ட் மீ எ ஸ்டேட் அவார்டு ஆஸ் அ பெஸ்ட் டீச்சர். அது யாருக்குமே கிடைக்கல. என்னோட வேலை செய்த நிறைய பேர் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் முடியலை. ஆனால் நான் எதுவுமே நினைக்கல. அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அது பெரிய காரியம். அப்போ அநேகருக்கு ஆச்சரியம். அது எப்படி நீங்கள் வாங்கினீங்க, எப்படி நீங்கள் வாங்கினீங்க, எப்படி நீங்கள் வாங்கினீங்க. அது தட் மை காட் கேவ் த விஸ்டம். அது இதே நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னு சொன்னால் இட் இஸ் நாட் ஃபார் எனக்காக பெருமைக்காக நான் சொல்லலை. இட் இஸ் த ப்ரைஸ் டு த லார்ட். அட் த சேம் டைம் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் கர்த்தருக்கு. அப்போ இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒருவன் கர்த்தரோடு நடந்தால், இஃப் யூ வாக் வித் லார்ட், அவனோட வழிகள் வந்து இன்பமாக இருக்கும். அவன் வழிகள் எல்லாம் சமாதானமாய் இருக்கும். ஏற்ற வேளையில் இந்த ஆண்டவர் வந்து அவங்கள உயர்த்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த ஞானம் எல்லாமே ஆண்டவருக்குள்ளே தான் இருக்குது. அதைத்தான் நமக்கு அவர் கொடுக்கிறார். இயேசுவுக்குள்ளே தான் இந்த ஞானம் இருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் அப்படி சொல்லுங்க, அவருக்குள் ஞானம் அறிவுங்கிற பொக்கிஷங்கள்லாம் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்போ ஏசாயாவில் நம்ம வாசிக்கிறோம் 9வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து அவங்க ப்ராஃபஸி ஏசாயா சொல்கிறாரு. அவர் ஒருத்தர் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்க, அதை கூட அவங்க கோட் பண்ணாங்க. நமக்கு ஒரு பாலன் கொடுத்த, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம். இந்த அதிசயம் அண்ட் ஆலோசனை கர்த்தர் இந்த ரெண்டும் சேர்ந்து வரணும். அதிசயம் அப்படிங்கிறது இட் இஸ் சீக்ரெட் அப்படின்னு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்கிறது. சீக்ரெட். இந்த சீக்ரெட்டுங்கிறது இட் இஸ் எ சீக்ரெட் கவுன்சிலிங் அப்படின்னு வருது. சீக்ரெட் கவுன்சிலிங். சீக்ரெட் கவுன்சிலிங்னா ஒருத்தருக்கு ஒரு சமயத்தில் என்ன ஆலோசனை வேணுமோ அந்த ஆலோசனையை அந்த சமயத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் சீக்ரெட் கவுன்சிலிங். யாருக்குமே எல்லாத்துக்கும் இது கிடைச்சிடாது. ஒரு சிலருக்கு அது சீக்ரெட் கவுன்சிலிங் கிடைக்கும். எப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பெரிய ஆஃபீஸ், தூத்துக்குடி எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சது. அதனால் அங்கே தூத்துக்குடியில் போனீங்கன்னா நிறைய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சிருப்பாங்க, டிகிரி ஹோல்டர்ஸாக இருப்பாங்க, ஆனால் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்க. எப்படி அந்த போஸ்ட்டுக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னு கேட்டால், அவங்கள கைட் பண்ணுறதுக்கு சில பேர் இருந்திருப்பாங்க. அவங்க இதை பண்ணு, இந்த எக்ஸாம் எழுது, இந்த இன்டர்வியூக்கு போ, இதை போ, இப்படி பண்ணு, அப்படி பண்ண சொல்லி கொடுக்குறதுக்கு சில கைடன்ஸ் அங்கே அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அதனால் அவங்க அந்த கைடன்ஸ் பிரகாரம் போய் அந்த பெரிய பொசிஷனுக்கு போவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அந்த கைடன்ஸ் கிடைக்காது. நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, ஆனால் கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, கவுன்சிலிங் இல்லாமல் இருப்பாங்க. அப்போது அந்த மாதிரியான கவுன்சிலிங்கை ஒருத்தர் கொடுக்குறாரு பாருங்களேன், அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவர் வந்து ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவம் உள்ளவர், யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர். ஏசாயா 29:29 சேனைகளின் கர்த்தருடைய நாமம் இதை செய்தது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஹி இஸ் ஒண்டர்ஃபுல் இன் ஹிஸ் கவுன்சில் அண்ட் மேக்னிஃபிஷன்ட் இன் ஹிஸ் டீட்ஸ் அப்படின்னு இருக்கும். அவ்வளவு அருமையான ஆலோசனைகளை அவர் மட்டும்தான் கொடுப்பார். அவருடைய ஆலோசனை ஒரு நாள் கூட தவறாது. அப்போ அவர் ஆலோசனை கொடுத்தாருன்னா அந்த ஆலோசனை நமக்கு அவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கும். ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவம் உள்ளவர், யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர் அப்படின்னு இருக்கு. கர்த்தருடைய ஆலோசனையை நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 33 நம்ம வாசிக்கிறோம். மனிதனுடைய யோசனைகளில்
கர்த்தருடைய ஆலோசனையை நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒருத்தருக்கு ஆலோசனை கொடுத்தா அந்த ஆலோசனை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களை மேன்மைப்படுத்துகிறதாக இருக்கும். ஒரு நாளும் அவங்க இடற மாட்டார்கள். அவங்களுடைய நடை அவங்களுடைய கால் இடராது. அவங்க நடக்கும் பொழுது அவங்களோட பாதையெல்லாம் சமாதானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு அழகாக கற்பிக்கிறது. கர்த்தருடைய ஞானம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் இந்த ஞானம் இருக்குது. இயேசு கிறிஸ்து அந்த ஞானத்தை தான் அவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஜீவன் இருக்குதோ, அந்த ஜீவன் நமக்கு ஒளியாக இருக்கிறதோ, அதே போல் அவருக்குள்ள ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் நமக்குள்ளே வரும் பொழுது அது நமக்கு ஆலோசனையாக, நமக்கு விவேகமாக, நமக்கு தைரியமாக, நமக்கு உற்சாகமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த நமக்கு உதவியாக இருக்கிறது. ஸோ வாக் வித் கிரைஸ்ட் அப்படி சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரோடு நடங்கள். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரோடு நடக்கிறதாக இருக்கட்டும். அப்படி நடக்கும் பொழுது அவர் நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்துவார். நமக்கு பக்கத்தில் இருந்தால், நம்ம கூடவே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பிளஸடாக இருக்கும். நமக்கு எப்படி வழிகாட்டுதல் நமக்கு இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வழியில் நம்ம நடக்க முடியும். ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து, அவர் முகத்தை பார்த்து, அவருடைய பிரகாசத்தில் நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய நடைகள் எல்லாமே தூயாக இருக்கும். அப்போ ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயை போல் மத்தேயு 25 சொல்லியிருக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீகளை பற்றி அவங்க விளக்கை மட்டும் எடுத்துகிட்டு போகாமல் விளக்கோட எண்ணெயும் எடுத்துக்கொண்டு போனார்கள். எத்தனையோ இன்றைக்கி ஜனங்கள் இருக்காங்க, அவங்க கையில் விளக்கு இருக்கும், ஒருவேளை விளக்கு இருக்கலாம், ஆனால் எண்ணெய் இருக்காது. எண்ணெய்ங்கிறது திஸ் இஸ் த அனாயிண்டிங் ஆஃப் விஸ்டம். எண்ணெய்ங்கிறது அனாயிண்டிங் ஆஃப் விஸ்டம். இதை நம்ம பெற்றுக்கொண்டே ஆகணும். இந்த அனாயிண்டிங் ஆஃப் விஸ்டத்தை நம்ம பெற்றுக்கொண்டே ஆகணும். ஒவ்வொரு நாளும் யூ ப்ரே ஃபார் திஸ் அனாயிண்டிங். தேவனிடத்தில் இருந்து இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இட் இஸ் அ பவர். அது ஒரு வல்லமை. அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய நிலைமையை மாற்றும், நம்முடைய சூழ்நிலையை மாற்றும், நம்முடைய பொருளாதாரத்தை மாற்றும், நம்முடைய குடும்பத்தை மாற்றும், நம்முடைய பிள்ளைகளை மாற்றும்.